ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் பாராளுமன்ற முறை அரசாங்கத்தை பற்றி பார்க்கலாம். பாராளுமன்ற முறை அரசாங்கம் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 122 வரைக்கும், எதிலிருந்து எது வரைக்கும்னா ஆர்டிக்கல் 79லேருந்து ஆர்டிக்கல் 122 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பாராளுமன்ற முறையை பற்றி தான் சொல்லுது. ஓகேவா? அதில் ஆர்டிக்கல் 79 என்ன சொல்லுது அப்படின்னா நாடாளுமன்றத்தோட அமைப்பை பற்றி சொல்லுது. ஓகேவா? அந்த நாடாளுமன்றம் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கும்? நாடாளுமன்றம்னாலும் பார்லிமெண்ட்னாலும் ரெண்டு ஒன்று தான். அப்போ அதில் என்னென்ன இருக்கும்? ஒன்று பிரசிடெண்ட் வந்துடுவார், பி. ஓகேவா? பிரசிடெண்ட்டு. அடுத்தது மாநிலங்களவை. மாநிலங்களவைனா மேலவைன்னு சொல்லலாமா? அப்போ ராஜ்யசபா, ஆர். ராஜ்யசபா வந்துடுது. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா மக்களவைக்கு லோக்சபா, அப்போ எல். ஓகேவா? இந்த மூணும் சேர்ந்தது தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நாடாளுமன்றம். ஓகேவா? அதாவது பார்லிமெண்ட்டோட ஒரு அங்கம் தான் பிரசிடெண்ட்டு, அதுக்கப்புறம் ராஜ்யசபா, அதுக்கப்புறம் லோக்சபா. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்கள் ஆர்டிக்கல் 80. ஆர்டிக்கல் 80 என்ன சொல்லுது அப்படின்னா மாநிலங்களவை பற்றி சொல்லுது. அதாவது ராஜ்யசபா, இந்த ராஜ்யசபாவை பற்றி சொல்கிறது மாநிலங்களவை, அதை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 80. அடுத்து பாருங்கள் ஆர்டிக்கல் 81. ஆர்டிக்கல் 81 இந்த லோக்சபாவை பற்றி சொல்கிறது. ஓகேவா? 81 மக்களவை. இப்போது சைடில் நம்ம இந்த பாக்ஸ் எழுதியிருப்போம் பாருங்கள். இந்த பாக்ஸில் ஒன்று எழுதியிருக்கோமா? அதில் என்ன எழுதியிருக்கு? ஆர்டிக்கல் 80(3). ஓகேவா? அது என்ன சொல்லுது அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். 80(3) அதை பாருங்கள். குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையில் 12 உறுப்பினர்கள், ஓகேவா, 12 உறுப்பினர்களை நியமிக்கிறாரு. எதன் அடிப்படையில் அப்படின்னா அந்த கலை, அந்த அறிவியல், விளையாட்டு, இதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா நியமிக்கிறார். ஓகேவா? மாநிலங்களவையில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னா 250 நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? 250 நம்ம படிச்சிருப்போம். அதில் பார்த்திங்க அப்படின்னா 238. ஓகேவா? 238. ஓகேவா? 238 பேர் அந்த எம்எல்ஏஸ், எம்பிஸால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா? அதாவது ஒற்றை மாற்று வாக்கு விகிதாச்சாரம், அதுபடி எம்எல்ஏ, எம்பி மட்டும் ஓட்டு போட்டு அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. மீதி இருக்க அந்த 12 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த 12 பேரை தான் பிரசிடெண்ட் இந்த 80(3) ஆர்டிக்கல் படி கலை, அறிவியல், விளையாட்டு இந்த படி பார்த்திங்க அப்படின்னா நியமிப்பார். ஓகேவா? அடுத்து பாருங்கள் ஆர்டிக்கல் 82. ஆர்டிக்கல் 82 என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் மீண்டும் மாற்றியமைத்தல். ஓகேவா? இது மாநிலங்களில் கிடையாது. ஓகேவா? இது நமக்கு ஒன்லி மேலிடம் மட்டும்தான், அதாவது சென்ட்ரலில் மட்டும்தான் இந்த ஆர்டிக்கல் இருக்குது. இந்த ஆர்டிக்கலை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஆர்டிக்கலை பாருங்கள், நான் அதனால தான் ரெட் கலரில் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த ஆர்டிக்கல் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டீலிமிட்டேஷன் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது பாப்புலேஷன் அடிப்படையில் இப்போ பிரித்து எடுப்பாங்க. ஓகேவா? அதுபடி தான் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கல் சொல்லுது. ஆர்டிக்கல் 82 அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பாருங்கள். அடுத்து ஆர்டிக்கல் 83. ஆர்டிக்கல் 83 என்ன சொல்லுது அப்படின்னா நாடாளுமன்ற அவைகளின் பதவி காலத்தை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 83. ஓகேவா? அடுத்து பாருங்கள் ஆர்டிக்கல் 84. ஆர்டிக்கல் 84 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தகுதியை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 84. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஆர்டிக்கல் 84 நாடாளுமன்ற உறுப்பினர்களோட தகுதி. இங்கே பாருங்கள், 83ன்றது பதவிக்காலம், ஞாபகம் வச்சுக்கோங்க. 3னா பதவி, 4னா தகுதி. ஓகேவா? 4 பேர் 4 விதமாக நம்மளை பற்றி நல்லா பேசணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நல்ல தகுதி, அதாவது நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கணும். அதுதான் இதுக்கு ஷார்ட்கட். ஓகேவா? 84 அப்படின்னா தகுதி. ஓகேவா? நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தகுதி. அடுத்து பாருங்கள் ஆர்டிக்கல் 85 நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நீட்டிப்பு மற்றும் கலைப்பு. இதில் இந்த நீட்டிப்புன்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீட்டிப்புன்ற வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா 5 லெட்டர். ஓகேவா? அப்போ ஆர்டிக்கல் 85 வந்தாலே நீட்டிப்புன்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு மைண்டுக்கு வந்துடணும். ஓகேவா? அப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நீட்டிக்கலாம், கலைக்கலாம். ஓகேவா? அதுதான் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 85. அடுத்து பாருங்கள் ஆர்டிக்கல் 86. ஆர்டிக்கல் 86 என்ன சொல்லுது அப்படின்னா
நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உரையாற்றவும் தகவல் அனுப்பவும் குடியரசுத் தலைவருக்கு உள்ள அதிகாரத்தை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 86. ஓகேவா? அடுத்து பாருங்கள், அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல் தான். அடுத்து வந்து பாருங்கள் ஆர்டிகல் 87. ஓகேவா? ஆர்டிகல் 87 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, குடியரசுத் தலைவரால் நிகழ்த்தப்படும் சிறப்புரை. ஓகேவா? குடியரசுத் தலைவரால் நிகழ்த்தப்படும் சிறப்புரையை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 87. ஓகேவா? அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் 88. 88 என்ன சொல்லுது அப்படின்னா, அவைகள் தொடர்பாக அமைச்சர்கள் தலைமை வழக்கறிஞர்களுக்கும் உள்ள உரிமையை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 88. ஓகேவா? தலைமை வழக்கறிஞர்னால் யாரும் கிடையாது, அட்டர்னி ஜென்ரல்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டிகல் 76 ஒன்று பார்த்துருப்போம் தெரியுமா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு தலைமை வழக்கறிஞர். ஓகேவா? அட்டர்னி ஜென்ரல் அவங்களுக்குள்ள உரிமையும், அவைகள் தொடர்பான அமைச்சர்கள்னால் எம்பிஸ். ஓகேவா? எம்பி. ஓகேவா? அவங்க 2 பேர்த்துக்கும் உள்ள உரிமையை பற்றி சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் 88. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் 89. ஆர்டிகல் 89 என்ன சொல்லுது அப்படின்னா, மாநிலங்களவையின் தலைவர் மற்றும் துணைத் தலைவரை பற்றி சொல்லுது. ஓகேவா? இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 4 ஆர்டிக்கல் அப்படியே லைனாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த 4 ஆர்டிக்கல் எடுத்துடலாம். ஓகேவா? நல்லா பாருங்கள், மாநிலங்களவையோட தலைவர் மற்றும் துணைத் தலைவர். நல்லா பாருங்கள், மாநிலங்களவையோட தலைவர் மற்றும் துணைத் தலைவரை பற்றி சொல்கிறது எதுனா ஆர்டிகல் 89. ஓகேவா? அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் 90. இப்போ நம்ம யாரை பற்றி பார்த்தோம்? மாநிலங்களவையோட தலைவர் துணைத் தலைவரை பற்றி பார்த்தோமா? அவங்களோட பதவி வந்து காலியாக இருக்கிறது. ஓகேவா? பதவி காலியாக இருக்கிறது, அப்புறம் பதவி விலகல், அப்புறம் பதவியிலேருந்து அவங்கள நீக்கிறது, இது எல்லாத்த பற்றியும் சொல்கிறது ஆர்டிகல் 90. இந்த பதவி காலியாக இருக்கிறது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஆர்டிகல் 90ல் 0 காலியாக இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஓகேவா? அப்போ 90 அதில் 0 வந்திருக்கு. அதனால் தலைவர் துணைத் தலைவர் பதவி காலியாக இருக்கிறத பற்றி சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகல் 90. அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் 91. ஆர்டிகல் 91ன்றது துணைத் தலைவர் அல்லது தலைவரின் அலுவலக கடமையை நிறைவேற்றும் அல்லது தலைவராக செயல்படுபவரின் அதிகாரங்களை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 91. ஓகேவா? இப்போ துணைத் தலைவர் அல்லது தலைவர் ஓகேவா இருக்கிறாங்கல்ல, அவங்களோட கடமையை நிறைவேற்றணும், அப்படி இல்லைன்னா தலைவராக அவங்க வந்து செயல்படுறதுக்கான அதிகாரத்தை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 91. ஓகேவா? அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் 92. ஓகேவா? ஆர்டிகல் 92 இதில் பாருங்கள் ஆர்டிகல் 92. ஆர்டிகல் 92 என்ன அப்படின்னா, அவைத்தலைவர் துணைத் தலைவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கான தீர்மானம் பரிசீலனையில் இருக்கும்போது அவர்கள் தலைமை தாங்குதல் கூடாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எப்படி அப்படின்னா, இப்போ வந்து அவைத்தலைவர் அப்படி இல்லைன்னா துணைத் தலைவர், மாநிலங்களவையோட துணைத் தலைவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவருக்கு எதிராக நீங்கள் வந்து பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரீங்க. அப்படி வந்து அவருக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரும்போது அவரே வந்து அங்கே வந்து தலைமை தாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 92. ஓகேவா? மறுபடியும் பாருங்கள், ஆர்டிகல் 89லேருந்து பார்க்கணும், 89லேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஆர்டிகல் 89 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களவையோட தலைவர் மற்றும் துணைத் தலைவரை பற்றி சொல்கிறது. ஆர்டிகல் 90 பார்த்தீங்கன்னா 0 வந்துருச்சு, ஸோ காலியார்த்தல் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் 91. அவங்களோட கடமைகள் மற்றும் அதிகாரங்களை பற்றி சொல்கிறது வந்து 91. அடுத்தது 92 என்ன அப்படின்னா, பதவி நீக்க தீர்மானம் அவங்க மேலே நாம் கொண்டுட்டு வரும்போது அவங்களே வந்து பதவி வந்து தலைமை தாங்கக்கூடாது. ஓகேவா? அதுதான் வந்து 92. இப்போ இந்த ஆர்டிகல் 89 நம்ம பார்த்தோமா, இந்த 89லேருந்து +4 கூட்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அப்படியே கீழே மக்களவைக்கு வந்துடும். ஓகேவா? நல்லா பாருங்கள், இப்போ +4 போட்டுக்கோங்க. ஆர்டிகல் 89லேருந்து ஒரு +4 போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா 93 வந்துருமா? ஆர்டிகல் 93 பாருங்கள், சேம் தான். ஓகேவா? அங்கே மாநிலங்களவை அப்படின்னு இருக்கிறத இங்கே மக்களவைன்னு போட்டு மாற்றி விட்ருங்க, வேலை முடிஞ்சுப்பா. ஓகேவா? புரிஞ்சதா? இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஆர்டிகல் 89ல் +4 போட்டிங்கன்னா 93 வரும். 93 பாருங்கள், மக்களவையின் தலைவர் துணைத் தலைவரை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 93. ஓகேவா? அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் 94. அவைத்தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவி காலியார்த்தல். அங்கே 90ல் வந்து 0னா காலியார்த்தல் பார்த்தோமா, அது கூட +4 கூட்டிக்கோங்க. ஓகேவா? +4 அதை கூட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்துடும். ஓகேவா? 94. அடுத்து பாருங்கள் 95.
ஆர்டிகல் 95. அங்கே வந்து என்ன பார்த்தோம், 91 என்ன பார்த்தோம், 91 வந்து மாநிலங்களவை தலைவர் துணைத் தலைவரோட அதிகாரங்கள் கடமைகள்னு பார்த்தோமா. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 95 +4 போட்டிங்கன்னா 95 வந்துருமா. அப்போ 95ல் பாருங்கள், மக்களவை துணைத் தலைவர் தலைவர் அவங்களோட அலுவலக கடமை நிறைவேற்றுறதுக்கான அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் 95. ஓகேவா. சேம் தான் 89லேருந்து 96 வரையும் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா. அடுத்து பாருங்கள் 96 அங்கே என்ன பார்த்தோம், அதாவது மாநிலங்களவை அங்கே வந்து 92வா. ஓகேவா. 92 வந்து ஆர்டிகல் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள். 92 வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவைத்தலைவர் அல்லது துணைத் தலைவர் பதவி நீக்க தீர்மானம் அவங்க மேலே கொண்டுட்டு வரும்போது அவங்களே வந்து அந்த அவைக்கு தலைமை தாங்கக்கூடாதுன்னு பார்த்தோமா. இது கூட அப்படியே ஒரு +4 போட்டிங்க அப்படின்னா 96 வந்துருமா. ஓகேவா. பாருங்கள் +4 அப்படின்னு +4 போட்டிங்க அப்படின்னா 96 வந்துடும். ஓகேவா. அதில் பாருங்கள், மக்களவை தலைவர் மற்றும் துணைத் தலைவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கான தீர்மானம் பரிசீலனையில் இருக்கும்போது அவங்க வந்து தலைமை தாங்கக்கூடாது. ஓகேவா. இப்போ மக்களவை சபாநாயகருக்கு எதிராக நீங்கள் வந்து பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த அவையில் அதே சபாநாயகர் வந்து தலைமை தாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் 96. ஓகேவா. அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் 97. ஆர்டிகல் 97 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, மாநிலங்களவை தலைவர் துணைத் தலைவர், அதுக்கப்புறம் மக்களவை தலைவர் துணைத் தலைவர் இவங்களை எல்லாத்தோட சேலரியை பற்றி சொல்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 97. ஓகேவா. 97 பார்த்துக்கோங்க, இவங்களோட எல்லாத்தோட இதையும் சொல்கிறது. ஓகேவா. அதை பற்றி சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல். ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள் 97 வந்து மாநிலங்களவை தலைவர் துணைத் தலைவர் மற்றும் மக்களவை தலைவர் துணைத் தலைவரோட ஊதியங்கள் மற்றும் படிகள் சேலரிஸ். அடுத்து பாருங்கள், இந்த நாடாளுமன்ற செயலகத்தை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 98. ஓகேவா. நாடாளுமன்ற செயலகத்தை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 98. இப்போ நான் இதில் வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா. அதாவது 8 மணிக்கு வந்து நாடாளுமன்ற செயலகம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேவா. 8 மணிக்கு வந்து நாடாளுமன்ற செயலகம் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 8 மணி. ஓகேவா. 8 மணிக்கு வந்து நாடாளுமன்ற செயலகம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 9 மணிக்கு நீங்கள் போய் பதவி பிரமாணம் எடுக்கணும். ஓகேவா. 9 மணிக்கு நீங்கள் உறுதிமொழி. ஓகேவா. 9 மணிக்கு நீங்கள் உறுதிமொழி போய் எடுக்கணும். ஓகேவா. அப்படி நீங்கள் 9 மணிக்கு உறுதிமொழி போய் எடுக்கலை அப்படின்னா ஓகேவா என்ன ஆகும் அப்படின்னா 4 மணிக்கு. ஓகேவா. பாருங்கள், 4 மணிக்கு நீங்கள் போய் 9 மணிக்கு நீங்கள் பதவி பிரமாணம் உறுதிமொழி எடுக்கலைன்னா 4 மணிக்கு நீங்கள் போய் ஃபைன் கட்டணும். ஓகேவா. நல்லா பார்த்துக்கோங்க. 8 மணிக்கு நாடாளுமன்ற செயலகம் ஓப்பன் பண்ணுவாங்க. 8 மணி. ஓகேவா. அப்போ ஆர்டிகல் 98 நாடாளுமன்ற செயலகத்தை பற்றி சொல்கிறது. அடுத்தது 9 மணிக்கு பதவி பிரமாணம் நீங்கள் எடுக்கணும். ஆனால் நீங்கள் 9 மணிக்கு பதவி பிரமாணம் எடுக்கலை. ஸோ உங்களை என்ன பண்ணுவாங்க, 4 மணி சாயந்தரம் 4 மணிக்கு வந்து நீ போய் ஃபைன் கட்டியிருப்பா. ஏன்னா ஆர்டிகல் 99 படி நீ வந்து உறுதிமொழி எடுக்கலை, அதனால் நீ போய் ஃபைன் கட்டிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் இந்த ஷார்ட்கட்டில் எது கவர் ஆகுது, ஆர்டிகல் 98 இதுலேயே கவர் ஆகிடும், ஆர்டிகல் 99 இதுலேயே கவர் ஆகிடும், ஆர்டிகல் 104 இதுலேயே கவர் ஆகிடும். ஓகேவா. சரி, ஓகே. அடுத்து பார்க்கலாம் ஆர்டிகல் 100. ஆர்டிகல் 100 உங்களுக்கே தெரியும், கேஸ்டிங் ஓட்டு. ஓகேவா. இப்போ மாநிலங்களவையில் வந்து எல்லா உறுப்பினரும் இருப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு மசோதா கொண்டுட்டு வராங்க அப்படின்னா அது வந்து சமமான எண்ணிக்கையில் இருக்கணும். இப்போ மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 பேர் இருக்காங்க அப்படின்னா 125 ஓட்டு இந்த பக்கம் எதிர்க்கட்சியில் ஒரு 125 ஓட்டு, ஆளுங்கட்சியில் ஒரு 125 ஓட்டு, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ சபாநாயகருக்கு ஒரு பவர் இருக்கும். என்ன அப்படின்னா அதுக்கு பேர் தான் அந்த கேஸ்டிங் ஓட்டு. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த துணைத் தலைவராக இருக்கட்டும், மக்களவையில் சபாநாயகராக இருக்கட்டும், யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு தான் ஃபேவராக இருப்பாங்க. ஸோ அந்த ஓட்டை வந்து அவங்க எங்கே வேணாலும் போடலாம். பட்டு மோஸ்ட் ஆஃப் த இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இருக்கும்போது இந்த இதுக்கு தான் போடுவாங்க. ஓகேவா. ஆளுங்கட்சிக்கு அந்த ஓட்டை போட்டுருவாங்க. அந்த கேஸ்டிங் ஓட்டை பற்றி சொல்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் வந்து 100. ஓகேவா. 100னா ஆர்டிகல் கேஸ்டிங் ஓட்டு. ஓகேவா. அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் 101. ஓகேவா. ஆர்டிகல் 101 பதவி இடங்களை காலி செய்தல். நம்ம 90 என்ன பார்த்தோம், பதவி காலியாதல்னு பார்த்தோம். யாருக்கு, மாநிலங்களவை உறுப்பினருக்கு பதவி காலியாதல். ஏன்னா 90ல் 0ல் லாஸ்ட்டாக 0 வந்துடும். இங்கே வந்து 1 வருதா பார்த்துக்கோங்க. இங்கே
பதவியிடங்களை காலி செய்தல். இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், உறுப்பினர்களோட தகுதி இழப்பு. ஓகேவா? உறுப்பினர்களோட தகுதி இழப்பை பற்றி சொல்கிறது தான் இந்த இது. ஓகேவா? அடுத்து பாருங்கள் 103 வந்து உறுப்பினர்களோட தகுதி இழப்பு பற்றிய கேள்வி நிலைகளின் முடிவு. ஓகேவா? இது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு உறுப்பினர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த உறுப்பினரை வந்து எதனால் வந்து நீங்கள் வந்து தகுதி இழப்பு பண்ணீங்க அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ரீசெண்டாக வந்து நீங்கள் வந்து பதில் சொல்லணும். ஓகேவா? அந்த கேள்வியோட நிலைகள் முடிவை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 103. ஓகேவா? அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் 104 நாம்ளே பார்த்தாச்சு. என்னது? நாடாளுமன்ற செயலகம் 8 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. 8 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நாம் வந்து 9 மணிக்கு போகணும். 9 மணிக்கு போய் உறுதிமொழி எடுக்கணும். அது ஆர்டிகல் 99. அப்போ சாயந்தரம் 4 மணிக்கு நம்ம உறுதிமொழி 9 மணிக்கு உறுதிமொழி எடுக்கலைன்னா சாயந்தரம் 4 மணிக்கு நம்ம ஃபைன் கட்டணும். அப்போ ஆர்டிகல் 99 கீழ் ஆணை உறுதிமொழி அல்லது உறுதிமொழி எடுப்பதற்கு முன்னர் அல்லது தகுதி இழப்புக்கு நாம் இந்த மாதிரி வந்து ஆளாயிடுவோம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகல் 104. ஓகேவா? அதாவது நம்ம கம்பல்சரி வந்து உறுதிமொழி எடுக்கணும். அப்படி எடுக்கலை அப்படின்னா நமக்கு வந்து தண்டனை கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதாவது இதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து உறுதிமொழி எடுக்கலை, நம்ம வந்து போய் மக்களவையில் நம்ம பாட்டுக்கு போயிட்டோம், நம்ம பாட்டுக்கு ஒரு உறுப்பினராக போய் அங்கே போய் செட் பண்ணிட்டோம், அங்கே உட்காந்துட்டு நாம் பாட்டுக்கு ஓட்டு போட்டோம், நம்ம உறுதிமொழியே எடுக்காத நம்ம பாட்டுக்கு போய் ஓட்டு போட்டோம் அப்படின்னா அது தப்பு. அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் இந்த 104. ஓகேவா? இதில் அதிகபட்சம் எவ்வளோ வந்து ஃபைன் போடுவாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 500 ரூபா ஃபைன் போடுவாங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதிகபட்சம் நீங்கள் அந்த மாதிரி பதவி பிரமாணம் எடுக்காமையே உறுதிமொழி எடுக்காமையே நீங்கள் பாட்டுக்கு போய் அவையில் போய் உட்காந்து நீங்கள் பாட்டுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா 500 ரூபா ஃபைன் போடுவாங்க. ஓகேவா? அதிகபட்சம் போட மாட்டாங்க, 500 தான். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், அடுத்த ஆர்டிகல் பாருங்கள், ஆர்டிகல் 105. ஆர்டிகல் 105 என்ன அப்படின்னா, நாடாளுமன்றத்தோட அந்த உறுப்பினர்கள் குழுக்கள் அவங்களோட அதிகாரங்கள் சிறப்புரிமைகள். ஓகேவா? அதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 105. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் ஆர்டிகல் 101, 102, 103. 101, 102, 103னா இந்த மக்களவை உறுப்பினர்கள் இருக்காங்கள்ல, அவங்களோட பதவியிடங்கள். ஓகேவா? அவங்கள பற்றி சொல்கிற அந்த, அதாவது துணைத்தலைவர், தலைவர், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அந்த உறுப்பினர்களோட பதவியிடங்களை காலி செய்தல். ஓகேவா? அதை பற்றி சொல்கிறது. 102 வந்து உறுப்பினர்களோட தகுதி இழப்பை பற்றி சொல்கிறது. 103 தகுதி இழப்பு, அது மட்டும் இல்லாமல் கேள்வி நிலைகளின் முடிவு. இந்த 103 இந்த முடிவுன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 103 தான் முடியும். 101. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா அங்கே 90ல் வந்து பதவி காலியாகுதல் பார்த்துருப்போம். அப்புறம் இங்கே 101ல் வந்து பார்த்திங்கன்னா பதவி காலியாகுதல் பார்த்துருப்போம். ஓகேவா? அது பாருங்கள். 102 வந்து தகுதி இழப்பு. ஓகேவா? 102 வந்து தகுதி இழப்பு. அடுத்து பாருங்கள், இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா 102. ஓகேவா? நீங்கள் கவர்மெண்ட் வேலை பார்த்துக்கிட்டே சைடில் ப்ரைவேட் வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஏன்னா அதுபடி தப்பு. அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 வேலை பார்க்கக்கூடாது. 102. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், 104 நம்ம சொல்லியாச்சு. அடுத்து 105 பாருங்கள், நாடாளுமன்றம் மற்றும் அதன் உறுப்பினர்கள் குழுக்களின் அதிகாரங்கள் சிறப்புரிமைகள். நாடாளுமன்றம் அதோட உறுப்பினர்கள்னால் எம்பி. ஓகேவா? அதாவது யார் யார் அப்படின்னா இவங்க தான். யாருன்னா நம்ம லோக்சபா உறுப்பினர்கள், ராஜ்யசபா உறுப்பினர்கள், அவங்க தான். ஓகேவா? அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் 106 வந்து அவங்களோட சேலரிஸை பற்றி சொல்லுது. அந்த எம்பி, அதுக்கப்புறம் அவங்க ராஜ்யசபாவோட எம்பி, அவங்க 2 பேர்த்தோட சேலரி பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 106. ஓகேவா? அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் 107. ஆர்டிகல் 107 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, பாருங்கள், சட்டம் முன் முடிவுகளை அறிமுகப்படுத்துவதற்கும் நிறைவேற்றுவதற்குமான வகையங்கள். ஓகேவா? அதாவது ஒரு ஆக்டு நம்ம வந்து ஒரு மசோதாவை நம்ம எப்படி கொண்டுட்டு வரணும் அப்படின்ற ப்ரொசீஜரை பற்றி சொல்கிறது தான் 107. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்ட முன்முடிவுகளை அறிமுகப்படுத்துவதற்கு, சட்ட முன்முடிவுகள்னால் அதுதான். ஓகேவா? மசோதாவை நம்ம வந்து எப்படி வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற ப்ரொசீஜர், எப்படி வந்து அதை நிறைவேற்றணும் அப்படின்ற ப்ரொசீஜரை சொல்கிறது தான் ஆர்டிகல் 107. ஓகேவா? அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் 108. ஆர்டிகல் 108 என்ன சொல்லுது அப்படின்னா, பார்த்துக்கோங்க, சில வேளைகளில் இரு அவைகளும் இணைந்து அமர்தல். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மசோதா கொண்டுட்டு வராங்க அப்படின்னா 2 அவையிலையுமே
அதாவது ஒரு அவையில் நிறைவேறிட்டு ஒரு அவையில் நிறைவேறாமல் பெண்டிங்கில் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு அவையில் மட்டும் நிறைவேறிடும், இன்னொரு அவையில் வேணும்னே அதை அப்படியே போட்டுருவானுங்க. ஓகேவா, அதை வேணும்னு அப்படியே போட்டுருவானுங்க, இதே கொடுக்கவே மாட்டானுங்க. ஓகேவா, வேணும்னு அப்படியே போட்டுருவானுங்க, ஒப்புதலே கொடுக்க மாட்டானுங்க. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரசிடெண்ட் வந்து கூட்டத்துக்கு வந்து அழைப்பு விடுப்பார். ஓகேவா, இது இந்த ஆர்டிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ கூட்டம் வந்து எந்த ஆர்டிக்கல் பேசுது அப்படின்னா ஆர்டிக்கல் 108. ஓகேவா, 108நாலே அவசரம் தான். ஓகேவா, அவசர ஆம்புலன்ஸுக்கு நம்பர் 108 தானே. அந்த மாதிரி அவசரமாக கூட்டத்தை கூட்டுவாங்க. ஓகேவா, கூட்டத்தை கூட்டி இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒப்புதல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த கூட்டத்துக்கு அழைப்பு விடுப்பவர் யார் அப்படின்னா பிரசிடெண்ட். ஓகேவா, இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதை பார்த்துக்கோங்க. இந்த கூட்டத்துக்கு அழைப்பு விடுப்பவர் யார் அப்படின்னா பிரசிடெண்ட்டு. இதுவே இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்குபவர் யார் அப்படின்னா சபாநாயகர். ஓகேவா, சபாநாயகர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைமை தாங்குவார். ஓகேவா, ஓகே. அடுத்து பாருங்கள், ஆர்டிக்கல் 109. ஆர்டிக்கல் 109 என்ன சொல்லுது அப்படின்னா, பண மசோதா தொடர்பான சிறப்பு செயல்முறைகள். அதாவது பண மசோதா சம்மந்தப்பட்டது ஆர்டிக்கல் 109. பண மசோதாவை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறது, அதாவது பண மசோதா நான் கொண்டுட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆர்டிக்கல் 110. ஓகேவா, 109க்கும் 110க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா, 110 பண மசோதா நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க ஆர்டிக்கல் என்ன வரும்னா, பண மசோதா தொடர்பான சிறப்பு, அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் வகைமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சிறப்பு செயல்முறைகள். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், ஆர்டிக்கல் 111. ஆர்டிக்கல் 111 என்ன சொல்லுதுன்னா, ஜனாதிபதியோட ஒப்புதலுக்கு மசோதாவை அனுப்புறது. ஓகேவா, அதுதான் ஆர்டிக்கல் 111. இப்போ மக்களவை மாநிலங்களவையில் இந்த மாதிரி வந்து நிறைவேறிடுச்சு. ஓகேவா, அப்போ அடுத்து சபாநாயகர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்காக அந்த மசோதாவை வந்து அனுப்புவார். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 111. ஓகேவா, அடுத்து பாருங்கள், ஆர்டிக்கல் 112. ஆர்டிக்கல் 112னா பட்ஜெட். உங்களுக்கே ஞாபகம் இருக்கும், ஆண்டு நிதிநிலை அறிக்கை, அதுக்கு பேர் தான் பட்ஜெட். ஓகேவா, அடுத்து பாருங்கள், ஆர்டிக்கல் 113. ஆர்டிக்கல் 113 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்டு திட்டங்கள், அதாவது திட்டங்கள் தொடர்பான, ஓகேவா, திட்டங்கள் தொடர்பான நாடாளுமன்ற நடைமுறை, அதை பற்றி சொல்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 113. ஓகேவா, இப்போ இந்த ஒரு 5 ஆர்டிக்கல் லைனாக பாருங்கள், நான் ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நிதிநிலை அறிக்கை, அதாவது ஃபஸ்ட்டு பட்ஜெட் வந்து எதுக்காக போடுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட்டுக்கு வந்து திட்டம் போடுவாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட் வந்து திட்டம் போடுவாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு பாருங்கள், பட்ஜெட்டு அறிக்கை. பட்ஜெட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா திட்டம் போடுவாங்க. அடுத்தது பட்ஜெட்டுக்கு நிதி ஒதுக்குவாங்க. நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு திட்டம். ஓகேவா, திட்டம் அடுத்தது நிதி ஒதுக்குவாங்க. ஓகேவா, நிதி ஒதுக்குவாங்க, திடீர்னு நிதி பத்தாத போயிடும், அதனால் கூடுதலாக வாங்குவாங்க கொஞ்சம். இந்த மாதிரி நீங்கள் ஒதுக்குற நிதி எனக்கு பத்தலை, அதனால் எனக்கு நிதி கூடுதலாக கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. அடுத்தது இவங்க பாட்டுக்கு நிதி வாங்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேவா, அப்போ என்ன ஆகும், கணக்கு வரவு செலவை நம்ம கரெக்டாக பார்க்கணும். ஓகேவா, நாம் பாட்டுக்கு பார்க்காத வாங்கிட்டோம் அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாகி போயிருமில்ல. அப்போ எவ்வளோ கொடுத்துருக்கான் சென்ட்ரல் கவர்மெண்ட், நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான், பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்கியிருக்கான் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா, அதை பற்றி சொல்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 116 கணக்கு வரவு செலவு. ஓகேவா, இதை பாருங்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். அந்த ஆர்டிக்கல் 112 நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 112 அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்டு நிதிநிலை அறிக்கை. நிதி வேணும்னா திட்டம் போடணும், என்னென்ன திட்டத்துக்கு நிதி ஒதுக்கணும் அப்படின்ட்டு, அந்த திட்டத்துக்கு நிதியை ஒதுக்கணும். நிதி ஒதுக்கிட்டா நிதி பத்தாத கூட போயிருமில்ல, அப்போ கூடுதலாக வந்து மானியம் வாங்கணும். அடுத்து நாம் பாட்டுக்கு மானியம் வாங்கிட்டு இருந்தால் கரெக்டாக இருக்குமா, அதுக்கு கணக்கு வரவு செலவு திட்டம்லாம் கரெக்டாக பார்க்கணும். ஓகேவா, இந்த 5 ஆர்டிக்கலையும் அப்படியே லைனாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, சரி, மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம் பாருங்கள். ஆர்டிக்கல் 112 அப்படின்னா ஆண்டு நிதிநிலை அறிக்கை. ஓகேவா, அடுத்து பாருங்கள், ஆர்டிக்கல் 113 அப்படின்னா திட்டங்கள் தொடர்பான நாடாளுமன்ற நடைமுறை, அதாவது திட்டங்கள் தொடர்பான நாடாளுமன்ற நடைமுறை. அடுத்தது ஆர்டிக்கல் 114. ஆர்டிக்கல் 114 வந்து என்ன சொல்லுதுன்னா நிதி ஒதுக்கீட்டு மசோதாவை பற்றி சொல்லுது. அடுத்து பாருங்கள், ஆர்டிக்கல் 115 வந்து துணை மானியம், கூடுதல் மானியம் அல்லது மிகை மானியங்களை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 115. ஓகேவா, அடுத்து பாருங்கள், ஆர்டிக்கல் 116. ஆர்டிக்கல் 116 வந்து பார்த்திங்க அப்படின்னா கணக்கு வர செலவு மற்றும் விதிவிலக்கான மானியங்களுக்கு வாக்களித்தல். ஓகேவா, அடுத்து பாருங்கள் 117 வந்து என்ன அப்படின்னா பண
அதாவது நிதி மசோதாவை தான் இப்படி சொல்லுவாங்க. அந்த நிதி மசோதான்னு ஒன்று தனியாக சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா நிதி வாங்குறது இந்த மாதிரிலாம் அதில் சொல்லுவாங்க. அதோட ஸ்பெஷல் வளையங்களை பற்றி சொல்கிறது தான் இந்த 117. ஓகேவா? நிதி மசோதா 1, நிதி மசோதா 2 இந்த மாதிரிலாம் படிச்சிருப்பீங்கள்ல, அதோட ஆர்டிக்கல் தான் வந்து இந்த 117. ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஆர்டிக்கல் 118. நம்ம ஆர்டிக்கல் 98 என்ன பார்த்துருப்போம்? நாடாளுமன்ற செயலகம் 8 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு பார்த்தோமா, அதே மாதிரி பாருங்கள், இங்கே நடைமுறை விதிகள் மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குன்னா 8 லெட்ரு. ஓகேவா? பார்த்துக்கோங்க, இந்த 8 லெட்டர் இருக்குது. 118 8 லெட்டர் வர வேர்டு இது பாருங்கள். நடைமுறை விதிகள், இதெல்லாம் 4 எழுத்து இருக்கும், இதெல்லாம் 4 எழுத்து இருக்கும். ஓகேவா? 8 எழுத்து இருக்கும். அடுத்து பாருங்கள், ஆர்டிக்கல் 119 என்ன சொல்லுது அப்படின்னா, நாடாளுமன்றத்தின் பண அலுவல் தொடர்பான சட்ட முறையை ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 119 கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கோங்க. ஓகேவா? கேட்க மாட்டான், பட் இருந்தாலும் நீங்கள் ரீட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அது பாருங்கள், நாடாளுமன்றத்தில் பண அலுவல் தொடர்பாக சட்ட நடைமுறையால் ஒழுங்குபடுத்துதல்னு சொல்கிறது தான் 119. இதை வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகப்படுத்திக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், 120. இது உங்களுக்கே தெரியும், நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தப்பட்ட மொழி. இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேவா? 120 நீங்கள் எல்லாருமே அடிச்சிடுவீங்க. அடுத்து பாருங்கள், 121 என்ன அப்படின்னா, இந்த நா நீ இந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? நீ அப்படின்னா நாடாளுமன்றத்தில் நீதிமன்ற நடவடிக்கையை குறித்து பேச தடை. அதான் அந்த நாணி ஷார்ட்கட். ஓகேவா? மறுபடியும் சொல்கிறோம் பாருங்கள், ஓகேவா? நீ இங்கே பாருங்கள், அடுத்து பாருங்கள், நீ. அப்போ நாடாளுமன்றத்தில் நீதிமன்ற நடவடிக்கை குறித்து பேச தடைன்னு சொல்கிறது ஆர்டிக்கல் 121. ஓகேவா? இதுவே அதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஆர்டிக்கல் 122 என்ன அப்படின்னா, நீனா, அதாவது நாடாளுமன்ற நடைமுறைகளை பற்றி நீதிமன்றம் விசாரணை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறது 122. ஓகேவா? ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? பாருங்கள், நீ. ஓகேவா? 121 பாருங்கள், நாடாளுமன்றத்தில் நீதிமன்ற நடவடிக்கை குறித்து பேச தடை. இது வந்து 121. இதுவே நாடாளுமன்ற நடைமுறைகள், இதை இப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா நீதிமன்றத்தில் நாடாளுமன்றத்தை பற்றி பேசக்கூடாது. நீங்கள் நம்ம ஷார்ட்கட்டே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அதுதான் கொஞ்சம் படிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? பாருங்கள், நாடாளுமன்றத்தில் நீதிமன்ற நடவடிக்கையை பேசக்கூடாது. இது வந்து 121. அப்போ நீதிமன்றத்தில் நாடாளுமன்ற நடவடிக்கையை பேசக்கூடாது, அது வந்து 122. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பாருங்கள், இப்போ 121 122 பார்த்தாச்சு. இப்போ இந்த 122வது ஆர்டிக்கல் வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டை பற்றி சொல்கிறது. ஓகேவா? இப்போ நம்ம ஆர்டிக்கல் எதில் வந்து பார்த்துருக்கோம்? 79லேருந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? 79, அதாவது பாராளுமன்ற முறை அரசாங்கம் 79லேருந்து 122 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து மறுபடியும் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இது என்னென்னா, இப்போ வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஷார்ட்கட்டோடு வரும் வீடியோ. ஓகேவா? ஷார்ட்கட்டோடு வரும், நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.